ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயசம் தான் வைக்க போகிறோம். இது வந்து சேமியா பாயசம். சேமியா வந்து பாயசத்துக்குன்னு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் சர்க்கரை எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொதிக்க வச்சுருக்கிற பால், அதை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நல்லா நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை இது எல்லாமே ஆட் பண்ணி அதில் வந்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக.